எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வெதர் சேஞ்சஸ் இங்கே டக்கு டக்குன்னு எப்படி ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டு பொடி நடையாக ஷாப்பிங்கும் போயிட்டு வருவோமாங்க. அந்த பக்கம் இந்த வெயிலை பார்த்தீங்களா? இல்லைங்க, 10 நிமிஷம் தாங்க ஆச்சு இந்த பக்கம் வந்து, அதுக்குள்ளே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க இருக்கும் வெதர் சேஞ்சஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. பங்குனி வெயிலில் கோட் மாதிரி ஆயிடுச்சுங்க கடைசியில். நம்ம இப்போ போகிற கடை ரேஞ்சுங்க. அங்கே போனோன்னே இந்த சாமானம் போடுறதுக்கு பேஸ்கெட் தேடினா காணுங்க, எல்லாத்துக்கும் டேக் அடித்து வச்சுருக்குறாங்க. இதையமாக திருடுறீங்க அப்படின்ட்டு இருந்ததுங்க. காரில் கொண்டு போய் சாமான லோடு ஏற்றுறக்கு எடுத்துகிட்டு இந்த கூடையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாட்டிருக்கு. அதனால் உஷாராக அது பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மளோட சோப் டிஸ்பென்சர்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து ப்ரஷ் ஹோல்டர் ஆமாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுங்க. என்ன தெரியுமாங்க? டாய்லெட் சீட் கவர். அதில் யாரோட முகம் இருக்குதுன்னு பாருங்களேன். இவங்களோட அலப்பறைக்கு அளவில்லாமல் இருக்குதுங்க. அப்புறம் சாண்டா கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ தான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு வளைச்சி இங்கே எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம ஐட்டமை பார்த்துட்டு விட்டுட்டு வருவோமாங்க. கோல்டன் கலர் யான் இருந்தது, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊசிமணி பாசிமணிலாம் எடுத்தாச்சுங்க வின் ஸ்பின்னர் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா பல்பு மாதிரியான பல்பு இல்லைங்க. தீரன் குட்டி லயா குட்டிக்காக கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, தீரன் வந்து பார்த்திங்கன்னா மேரியோட தீவிர ரசிகருங்க. அதனால் அதில் ஒரு ஸ்டேஷ்னரி கிட் வாங்கியிருந்தேன். அவர் மட்டும் ரசிகர் இல்லை, நானும் ரசிகை தாங்க. எவ்வளோ பேத்துக்கு மேரியோ பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்களேன், குட்டியாக வந்துட்டு நம்மளுக்கு பெயிண்ட் அந்த ரோலரோட கிடச்சிடும். நம்ம வீட்டில் லைட்டாக வந்து செவத்தில் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு, அதை டச்சப் பண்ணோன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. ஸோ எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது. அந்த பக்கமாக சாண்டா பார்த்தோம் இல்லைங்க. இந்த பக்கமாக லெட்டர்ஸ் டு சாண்டான்னு ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சு பக்கத்துலேயே ஒரு நாயை உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒன்று கிடைச்சதே எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த பாட்டில் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது வந்து சில்லி ஆயில் ஊற்றி வைக்கணுமா. உள்ளே பாருங்கள் சிம்பாலிக்காக சில்லி வச்சுருக்காங்க. இது ஆலிவ் ஆயில் ஆமாங்க. உள்ளே பாருங்கள் ஆலிவ் வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸுங்க. இது என்னென்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.